அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லாரும் ஹாப்பி. நான் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன்றதும் லாஸ்ட்டில் மென்ஷன் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அண்ட் அந்த இந்த கடை எப்படின்னா ஒன் பிளேஸ் ஃபார் ஆல். இந்த கணேஷா வந்து சேர்ல புக் படிச்சு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மணி பிளான் போட்டு வைக்கிறாங்க. ஏன்டா ட்ராலி அந்த சைடு இந்த கடையில் இது வந்து சூப்பர் க்யூட்டாக இருக்குது. இதுலேயும் நிறையா அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் மங்களன் மங்கள் இருக்கு இல்லையா சேலமில், அங்கே ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கியிருந்தோம், அங்கே இருக்க திங்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி 300 ருபீஸ்க்கு நான் எவ்வளோ திங்ஸ் வாங்கியிருந்தேன்றதும் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சண்டே ஈவினிங் தான் நாங்கள் கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து வீக் டேஸ்லேயே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களால் போக முடியல. சண்டே தான் ஃப்ரீயாக இருந்தோம். சரி அன்றைக்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் சண்டே போகிறதுக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே ஒரு 7:30 8 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கடைக்குள்ளே போகும்போதே. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு. வெளியே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கிங்க்கே இடம் இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக வந்து கடைக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த மங்களன் மங்கள் இருக்கு இல்லையா, இதோட மெயின் பிரான்ச் வந்து திருச்சியில் தான் இருக்குது. சேலமில் இப்போ தான் 1 இயர் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ஆக்சுவலி இங்கே நாங்கள் வந்து நிறையா டைம்ஸ் வந்திருக்கோம். நியர்லி ஒரு 10 to 15 டைம்ஸே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதுவும் இந்த சில்வர் வெசல்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இங்கே கிடைக்கும். ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் அண்ட் அந்த சில்வர் வெசல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் இந்த கடையில். இந்த கடை எப்படின்னா ஒன் பிளேஸ் ஃபார் ஆல் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் வார்மிங் அப்படின்னா இந்த கடைக்கு வந்தால் ஃபுல் திங்ஸ் எல்லாமே ஹவுஸ் வார்மிங்க்கு தேவையான டெக்கரேஷன்லேருந்து தேவையான அந்த பூஜை ஜாமான்லேருந்து அத்தனையுமே இந்த கடையில் வாங்கிக்கலாம். இல்லை மேரேஜ் அப்படின்னாக்கா மேரேஜுக்கு தேவையான அந்த ஆர்னமெண்ட்ஸ் எதாவது தேவைப்படும்ல, அதுலேருந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எதுனாலும் இந்த கடையில் வாங்கிக்கலாம். எதுனாலும் A to Z இந்த கடையிலே வாங்கிக்கலாம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் தேவைப்படுற அத்தனை திங்ஸுமே இங்கே இருக்கும். அண்டு முக்கியமான விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும். நம்ம நார்மல் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிறத விடவே இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அதுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக அந்த திங்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சாமி ஸ்டாச்சூஸ் தான். அத்தனை சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் ரேஞ்சில் அத்தனை இருக்கும். யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த சங்கு இருக்கு இல்லையா, வலம்புரி சங்கு, அதில் வந்து விஷ்ணு படுத்திருக்க மாதிரி வந்து அதில் பொறிச்சிருக்கு. அண்டு சாய்பாபா வந்து நம்ம நார்மலாக அந்த ஆரஞ்ச் வித் ஒயிட், அது என்ன மெட்டல்னு எனக்கு தெரியல, அப்படி தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பித்தளை இல்லை பிராஸில் கூட இருக்குது, பிரான்ஸில் கூட இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கணேஷை வந்து சேரில் புக் படிச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து 7 ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக கோல்டு, டைமண்ட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ், அது நமக்கு தேவையில்லாதது. செகண்ட் ஃப்ளோர் வந்து பிரான்ஸ் அண்ட் பிராஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸ்டாச்சூஸ்லேருந்து பிராஸ் வெசல்ஸ், பிரான்ஸ் வெசல்ஸ் எல்லாமே இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில். சில்வர் திங்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சூஸ், அதெல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் வந்து சில்வர் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் இருக்க சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு லோக்கல் ஷாப்லேயோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு நார்மல் கடையில் வாங்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த கடையில் ஒரு நார்மல் ஒரு சின்ன தட்டு எடுத்து கூட பயங்கர வெயிட்டாக இருக்கும். ப்ரைஸுமே அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் இந்த கடையில்.
இந்த கடையில் நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த கடையில் வந்து அவங்களா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ டிமார்ட்லாம் போகிறோன்னா அந்த திங்ஸை பேக் பண்ணி கூட தர மாட்டாங்க. நாமளே பேக் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இப்போ சப்போஸ் பேக் எடுக்காமல் போயிட்டோன்னா அவ்வளோதான். 30 ருப்பீஸ் இல்லாமல் அங்கே ஒரு பேக் கூட வாங்கவே முடியாது. 30 ருப்பீஸ் போட்டு ஒரு கிளாத் பேக் வாங்கினா தான் நம்ம அந்த வாங்கின திங்ஸ் எடுத்துகிட்டே வர முடியும். பட் ஸ்டில் இந்த கடையில் எப்படின்னா, அவங்களே வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக. குழந்தைங்களோடலாம் ஷாப்பிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஏதோ ஒரு ஃப்ரூட் ஆர் சம்திங் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைனா நம்மளை கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணவே அவங்க விட மாட்டாங்க. பாப்பா வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக கடைக்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்து பனானா எடுத்துகிட்டு போயிடுவோம். பாப்பாவுக்கு வந்து பனானா வந்து ஓரளவுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. அதனால மேக்ஸிமம் நாங்கள் எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னாலே பாப்பா அது தூங்காமல் கிராங்கியாக இருக்காங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நாங்கள் வந்து பனானா எடுத்துகிட்டு வந்துடுவோம். பனானா, சிப்ஸ் அண்ட் நபாட்டி தான் எங்களோட லைஃப் சேவரே. பாப்பா எப்போல்லாம் ரொம்ப கிராங்கியாகி அழுக ஆரம்பிக்கிறாங்களோ இந்த ஐட்டம்ஸில் எது கொடுத்தாலுமே அவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம், காம் ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த மேலே அந்த பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஃபங்க்ஷன் டைமில் வந்து அந்த பிளேட் டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி பிளேட்ஸ் இப்போ அதுவே ரெடிமேடாக கிடைக்கிது போல். ரொம்பவே குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த கடை வந்து அவ்வளோ அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா பயங்கர அதிகம் இந்த கடையில். நார்மலாக ஒரு சின்ன கண்ணாடி ஐட்டம் எடுத்திங்கனாவே 150 இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ஜார் கூட நம்மளால் வாங்க முடியாது. இதே டிமார்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். இங்கே ஆனால் டிமார்ட்டில் இல்லாத நிறைய கண்ணாடி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஒரு கண்ணாடியில் ஒரு டால் கிளாஸ் மாதிரி ஒரு பீக்கர் மாதிரி, ஆனால் கண்ணாடியில் சூப்பராக அழகாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. நான் வந்து மணி பிளான்ட் போட்டு வைக்க வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் வாங்காமே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாஸ் ஐட்டமாக இருக்குது, பாப்பா உடச்சிருன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வந்துட்டேன். ரொம்ப அழகழகாக நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே வந்து கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. அண்டு கிளாஸ் கப்புமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே அழகாக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது டிமார்ட்டை கம்பேர் பண்ணால். நீங்கள் ரெகுலராக டிமார்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு இருந்துட்டு இங்கே வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த கடைக்கு வந்தீங்கன்னா போதும், A to Z அத்தனை திங்ஸுமே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், கிளாஸ் ஜார் 600 ருப்பீஸ். நிறைய கேசரோல்ஸ் கூட இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்தது. பட் இப்போதைக்கு அதை வாங்குகிற அளவுக்கு எனக்கு எந்த நீடும் இல்லை, அதனால நான் வாங்கலை. ப்ரைஸ் வந்து 600 ரேஞ்ச்லேயே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். ஒரு திங் நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது, உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் செக்ஷன், இந்த டாய் செக்ஷன் வந்தது. உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா யூ ஷுட் பி அவேர். ஏன்னா குழந்தைங்க பார்க்குறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னோடய பாப்பா அன்றைக்கி ஒரு வழியே பண்ணிட்டாங்க. அந்த மங்கி பொம்மை வேணும், அந்த அவுல் வேணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எதை எடுத்து கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு அந்த அவுல் தான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து 120 150க்குள்ளே இருந்துச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த அவுல் பொம்மை வேணும்னு பயங்கரமாக பாப்பா ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா ட்ராலி அந்த சைடு எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பாப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். அவுல் பொம்மை கொடுத்து இந்த சைடு கூப்பிட்டு வந்தால் உடனே மங்கி பொம்மை வேணுன்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த சைடு. நாங்கள் 3rd and 4th ஃப்ளோரில் போகும்போதே வந்து கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, மீதிலாம் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பாரு, தூங்க போயிடுச்சு. வச்சுட்டா சரி சரி உட்காரப்பா.
இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு. ஆக்சுவலி வந்து மங்களன் மங்கள் போனதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பூஜா ரூம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு பிளான் இருக்குது. அதை வந்து சரி ஓகே அங்கேனா நிறைய திங்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் மங்களன் மங்களே போயிருந்தோம். அங்கே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுல் தான் நான் வாங்கியிருந்தேன். பிராஸ் பவுல் செட் ஆஃப் 3 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த பவுல் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் கேட்குற ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கவே இல்லை, அதிகமாக இருந்தது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த நீடும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி அப்புறம் இந்த கடையில் இது தான் கிடச்சிது. ஆக்சுவலி இதை விட சின்ன சைஸ் தான் நான் பார்த்தேன், பட் அது வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுவும் இல்லைன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அதே நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ் ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 2 வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ், 14 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ டிஸ்கவுண்ட் போக 14 ருபீஸ். இது வந்து கிச்சனுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்னோட அந்த தாளிக்கிற கரண்டி அப்புறம் நிறையா மெஷரிங் பவுல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இதை நான் க்யூட்டாக ஹேங் பண்ணி வச்சுக்கலான்னு வாங்கினேன். அப்புறம் இது வந்து அந்த பெரிய பவுலை விட குட்டி சைஸ் அந்த பவுல் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 45. இதுவும் வந்து சாமி ரூமில் வச்சு யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து மெஷரிங் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். சூப்பர் க்யூட்டாக இருந்தது. இதுலேயும் நிறையா வேரியேஷன்ஸ் இருந்தது, ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரிலாம். இது ஓகே இது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 32 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது தான், பட் ஓகே ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் எல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 திங்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு, ஹாட் பாக்ஸ் ஷேப்பில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. ரொம்ப குட்டி சைஸ் ஆக்சுவலி. சரி இஞ்சிலாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ், இதோட ப்ரைஸ் வந்து 9 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச். அண்ட் இது வந்து எதுக்குன்னா திருநூறு இல்லை குங்குமம் எங்கேயாவது கொட்டி ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Don't forget to like, comment and share your suggestions with me, and thank you.